राधे कृष्णा जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो राधा रानी की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंद भगवान की जय। नंदनोட भगवान नंद भगवान நமக்கு நந்தனே भगवान। जय बोलो यशोदा मैया की जय। நந்தர பகவான் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா, எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் ஆண்டாள் சொல்ற இல்லையா, அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். எம்பெருமான் அப்படின்றது பகவானை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. அந்த கண்ணனையே பெறுவதனாலே நந்தகோபனே எம்பெருமான் அப்படின்றது. எப்படி கோவில் கோபுரத்தை பார்த்து நமஸ்காரம் பண்றோம், உள்ள போலன்னா கூட கோவிலையே பார்த்து நமஸ்காரம் பண்றோம், ஏன்னா கோவிலுக்குள்ள தெய்வம் இருப்பதனால. சரியா? அது போல நந்தகோபனுடைய திருமாளிகைக்குள்ளேதானே கண்ணன் வந்தான். எல்லாரும் சுவாமியை தேடி ஓரிடத்துக்கு போவோம், கரெக்டா? கோவிலுக்கு போவோம். சுவாமி ஒருத்தர் வீட்டை தேடி வந்திருக்குன்னா அப்ப எவ்வளவு பெரியவர் இல்லையா? இப்ப ராமன் பிறந்தான், அயோத்தியாலேயே தான் இருந்தான், அயோத்தியாலேயே பிறந்தான், அயோத்தியாலேயே இருந்தான், வாழ்ந்தான். கண்ணன் பிறந்தது மதுரால. பகவானே வசுதேவரிடத்துல அழகா சங்கல்பம் பண்ணி என்னை கொண்டு கோகுலத்துல விட்டுடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். அப்ப கண்ணன் ஆசைப்பட்டு வந்தான்னா நந்தனுடைய விரஜம் நந்த கோகுலம் எவ்வளவு விசேஷம். கண்ணன் செலக்ட் பண்ணியிருக்கான் எங்க அப்பா நந்தகோபர் அப்படின்னு. ஸோ நந்தகோபருடைய திருமாளிகைன்றது அத்தனை விசேஷம். நான் சொன்னேன் எப்படி நந்தகோபர், யசோதா, பலராமன், கிருஷ்ணன் இவாள்லாம் அங்க இருக்கா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நந்தகோபர் திருமாளிகை அந்த காலத்துல பெருசு, இப்ப குட்டி குட்டியா தான் இருக்கு. அக்கம் பக்கத்துல நந்தகோபன் திருமாளிகையில பூஜை பண்ணக்கூடியவர்கள், அந்த பிராமணர்கள், அவர்களுடைய வீடுகள் அப்படி இருக்கு. சின்ன ஊர் தானே, நிறைய விவசாய பூமி, எவ்வளவு பாப்புலேஷன் ரொம்ப குறைவா தான் பாப்புலேஷன். எல்லாம் வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் தான் அங்கே அதிகம். உள்ளூர் கூட்டம் அப்படின்னா கோகுலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவு தான். மதுரா, பிருந்தாவனம், பர்சானா, நந்தகா அங்கிருந்தெல்லாம் வருவார்கள். நந்த கோகுலத்திலேயே இருப்பவர்கள் அப்படின்னா குறைவான ஆட்கள் தான். ஸோ நந்த கோகுலத்துல அழகா நாம பார்த்தோம். இந்த நந்த கோகுலத்துல ஒவ்வொரு நாளுமே கிருஷ்ணன் வந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் கிடைச்சது. ஸோ குழந்தை பிறந்த உடனேயே நந்தகோபர் சரி ராஜா கிட்ட போய் விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா கம்சனுக்கு கொடுக்க வேண்டிய கப்பத்தை எல்லாம் கொடுக்கணும்னு மதுராவுக்கு போறார். வசுதேவர் எல்லாம் பார்த்துட்டு மீட் பண்ணிட்டு கிளம்பும்போது வசுதேவர் சார் நீங்க கிளம்பும்போது கோகுலத்துல உற்பாதங்கள்லாம் தோன்றுகின்றன அப்படின்றார். ஸோ பிறந்து 10 நாளான குழந்தை. அப்ப நந்த கோகுலத்துக்கு யார் வரா அப்படின்னா பூதனா வரா. கம்சேன பிரஹிதா கோரா பூதனா பாலகாதினி சிசும் சசார நிக்னந்தி புரக்ராம விரஜாதிஷு
இது பாகவதம் தசமஸ்கந்தம் 6வது அத்தியாயம். வசுதேவர் சொன்னதுக்கப்புறம் நந்தகோபர் ஹரிம் ஜகாம சரணம் உத்பாத கமசங்கிதக. வசுதேவர் சொன்ன வார்த்தை பொய்யாகாது, அதனால என் குழந்தைக்கு ஒன்னா கூடாது, நந்தகோகுலம் நன்னா இருக்கணுமே அப்படின்னு வண்டியில மதுராலிருந்து கோகுலத்துக்கு வரும்பொழுது ஹரியை சரணமடைந்தார் அப்படின்னு இருக்கு. அவர் அங்க சரணமடைகிறார். இங்க சிசுக்களை கொல்லுகின்றவர்களும் கொல்லுகின்றவளும் கொடியவளுமான பூதனை கம்சனால் ஏவப்பட்டு இப்படி அங்க எங்கெல்லாம் பிறந்து 10 நாள் ஆகாத குழந்தைகள் இருக்கோ எல்லாத்தையும் கொன்னுண்டு கோகுலத்துக்குள்ள வந்துட்டார். சாகேச்சர்யேகதோத்பத்ய பூதனானந்த கோகுலம் யோஷித்வா மாயயாத்மானம் பிராவிஷத் காமச்சாரிணி. ஆகாசத்துல சஞ்சரிக்கக்கூடியவள், இஷ்டம் போல போறவள் அந்த பூதனை ஒரு நாள் ஏகதா மாயையா ஒரு சமயத்துல மாயினால தன்னை அழகான ஸ்திரீ வேஷம் தரிச்சவளா பண்ணிண்டு நந்த கோகுலத்துக்கு வந்தாள். தாம் கேசபந்த வியதிசக்தமல்லிகாம் பிருஹன்னிதம்பஹ தனகிருச்ச மத்தியமாம் பிருஹத் நிதம்ப ஸ்தன கிருச்ச மத்தியமாம் சுவாசசம் கல்பித கர்ணபூஷண விஷோல்லசத் குந்தல மண்டிதானனாம் வல்குஸ்மிதாபாங்க விசர்க வீக்ஷிதைர் மனோஹரந்தீம் வனிதாம் ரஜௌகசாம் அம்சதாம் போஜகரணே அம்போஜகரணே கரேண ரூபிணீம் கோப்யஹ ஸ்ரியம் திரஷ்டுமிவாகதாம் பதிம். தலையில மல்லிகை எல்லாம் சூட்டிண்டு ரொம்ப அழகான சனங்கள் பிருஷ்டபாகம் எல்லாம் வச்சுண்டு சித்திர இடையோட ரொம்ப அழகான வஸ்திரம் எல்லாம் தரிச்சுண்டு காதுகள்ல எல்லாம் போட்டுண்டு அந்த ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு நல்லா சுருளான கேசங்கள், அழகான முகம், கையில ஒரு தாமரை எல்லாம் எடுத்துட்டு சாட்சா ஸ்ரீதேவியோ வராளோ அப்படின்னு எல்லாரும் மயங்கும்படியா இந்த பூதனா வந்துட்டாளா. எப்பொழுதுமே பார்க்கலாம் பல சந்தர்ப்பங்கள்ல ஏமாற்றக்கூடியவர்கள் ரொம்ப டிப்டாப்பா டீசெண்டா அப்படிதான் இருப்பார்கள். நிறைய பார்க்கலாம். நீங்க இந்த ட்ரெயின்ல இல்லாட்டி ஏர்போர்ட்ல எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய நீங்க பத்திரிகை செய்திகள்லாம் படிக்கலாம். எல்லாம் போட்டிருப்பா டிப்டாப் ஆசாமி பிஸ்கட் கொடுத்தார், சாப்பிட்டார்கள், மயங்கினார்கள், நகைகள் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஒரு கிளீன் ட்ரெஸ், ஒரு ஸ்டைல், அப்புறமா ஒரு அழகான சிரிப்பு, ஒரு நுனி நாக்கு இங்கிலீஷ், இல்லாட்டி ரொம்ப அக்கறையோட பேசுற இந்த மாதிரிலாம் இருந்தபொழுது ஓகே ரிலையபிள் நினைச்சிருப்போம். நிறைய குழந்தைகள் அப்படித்தானே இந்த நாஸ்திகவாதிகள் தேச விரோதிகள்லாம் இப்படித்தானே அவளை ஏமாற்றிடுறா. நிறைய வயசானவாக்கிட்ட அப்படித்தானே ஏமாத்துவா. நிறைய நீங்க பார்க்கலாம். எப்பொழுதுமே உருவம் அழகாக இருப்பதனாலே, ரொம்ப டீசெண்டான நடை உடை பாவனை இருப்பதனாலே தே ஆர் குட், தே ஆர் டூ குட் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்துக்கு நீங்க வந்துடக்கூடாது. நீங்க உங்க எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருந்திருக்கும். அதனால கொஞ்சம் யாராவது சிரிச்செல்லாம் பேசணும், கொஞ்சம் நிதானப்படுத்திக்கோங்க. ஏன், என்ன காரணம் என்ன அப்படின்னு. சரியா?
இது பெண்களும் புரிஞ்சுக்கணும். உங்க அழகை யாராவது வர்ணிக்கிறா, உங்க ஸ்டைலை யாராவது வர்ணிக்கிறா, சம்மந்தமே இல்லாத உங்க ரொம்ப கொண்டாடுறான்னா ஜாகிரதையா இருக்கும். அது சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், இல்லாட்டி ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நான் பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி குருஜி அம்மாலாம் சானிட்டரியில் இருந்த பொழுது அங்கே அந்த இடத்துல ஒரு வீதியில் ஒரு ஃபேமிலி இருந்தது. அந்த பெரியவர் செத்து போயிட்டார். அந்த வயசான அம்மா இருந்தா, அவங்களோட பிள்ளை, அவன் வந்து தத்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை. ஸோ இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி வந்தா பெருசா ஒன்றும் கவனிக்கல மாமியார. நான் கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன். அவங்க அந்த கடைக்கெல்லாம் போவா அந்த அம்மா. அப்ப என்னை விட அவளுக்கு ஒரு 10 வயசு இருக்கும், பெருசா இருப்பா வச்சுக்கோங்களேன். மேபி எனக்கு ஒரு 15-20 வயசு இருக்கும் எனக்கு. மேபி இல்லாட்டி ஒரு 25 வயசு இருக்கலாம். என்னோட 10 வயசு பெரியவளாக இருப்பான் அந்த பொம்பளை. நான் கடையில் போய் வாங்க போகிறேன். அந்த காய்கறி கடைக்காரன் அவளை பார்க்குற பார்வையே இதாக இருக்கு. அவளுக்கு அது தெரியறது. அவள் தடுக்கவும் இல்லை, என்டர்டெயின் பண்ணுறா. நான் வந்து ஒன்றும் வாங்காமல் வந்துட்டேன். அப்போ கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த பெண்ணுடைய நடத்தை எல்லாம் சரியில்லாம போச்சு. நடவடிக்கை இல்லைன்னா என்ன ஆச்சுன்னா, மாமியாரை மதிக்கிறது இல்லை, கொண்டாடுறதில்ல, அவளை அனாதை இல்லத்துக்கு அனுப்பிச்சுட்டா. அந்த அம்மா செம்ம கடுப்பாயிட்டா. கடைசியில் அந்த அம்மா என்ன பண்ணா, சாகிறதுக்கு முன்னாடி சொத்தெல்லாம் யாருக்கோ எழுதி வச்சுட்டா. அந்த வக்கீலுக்கோ யாருக்கோ எழுதி வச்சுட்டா. ஃபுல் சுகபோகமான வீடு அது. அப்பவே அதெல்லாம் பெரிய வீடு, அப்பவே நல்ல பைசா போகும். அந்த நிதானம் இருக்கணும். உலகம் நம்மளை கொண்டாடுறது, உலகம் வந்து நம்ம அழகை ரசிக்கிறதுனா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஆண்களுக்கு இதேதான். எத்தனையோ பெண்கள் ஆஹா ஓஹோன்னு எல்லாம் கொண்டாடுவா. கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே ஜாகிரதையா இருக்கிறது அவசியம். நீங்க எப்பொழுதுமே இந்த பூத்தனாவுடைய இந்த ஸ்லோகம் வாசிக்கும் பொழுதெல்லாம் தோணும். அதாவது அந்த கோகுலத்திற்கு ஜனங்கள் இவளுடைய ரூபலாவண்யத்தை பார்த்துட்டு ஸ்ரீதேவியோடு நினைச்சுட்டான்னா அப்ப எவ்வளவு தூரம் மனசு மயங்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. சரியா? பாலகிரஹஸ்தத்ர விசின்வதி சிசூன் யத்ருச்சயா நந்தகிருஹே அசதந்தகம் பாலம் பாலம் பிரதிச்சன்ன நிஜோரு தேஜசம் ததர்ஷ தல்பே அக்னிமிவாஹிதம் பசி. குழந்தைகளை கொல்லக்கூடிய சிசுகாதியான இந்த பூதனை குழந்தையெல்லாம் தேடிண்டு நந்தகோபுருடைய வீட்டில் நீர் பூத்த அக்னி போல மறைக்கப்பட்ட மகத்தான தேஜஸுடைய துஷ்டர்களுக்கு அசத் அந்தகம், அசதந்தகம்ன்றா, அசத்துக்களுக்கு அந்தகமான யமன் போல இருக்கக்கூடிய குழந்தைய படுக்கையில எதிர்ச்சையா பார்த்தாள். எதிர்ச்சையான தெய்வ இச்சையாக அப்படின்னு. விபுத்யதாம் பாலகம் விபுத்யதாம் பாலக பாலகமாரிகாக்ரஹம் சராச்சராத்மா ச நிமீலிதேக்ஷணः அனந்தமாரோபயத் அந்தகம் அந்தகம் அனந்தமாரோபயதம்
ஆரோபயத்து அங்கம் அனந்தகம் அந்தகம் யதோரகம் சுத்தம் உபுதிரஜ்ஜுனிஹி அபுத்தி சுத்தம் அபுத்திரஜ்ஜுதிஹி. இதுல இந்த புஸ்தகத்துல சில இடங்கள்ல எழுத்துக்கள் சரியா தெரியல, அதனால சில இடங்கள்ல நான் சம்ஸ்கிருதத்துல வாசிக்கும் பொழுது பிரிக்கும் பொழுது தவறுகள் வரும். சரியா? எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்க வாசிக்கும் பொழுது இந்த மாதிரி தவறுகள் வந்தா பயப்பட வேண்டாம், தைரியமா வாசிங்கோ, தெரிஞ்சு வாசிங்கோ. தெரியலன்னா பரவாயில்ல, தவறுகள் வந்தாலும் அது போக போக மாற்றிக்கோங்க. சரியா? பகவான் என்ன பண்றான், இந்த பூத்தனான்னு தெரிஞ்சு அவளுக்கு அது ஒண்ணு தெரியாத மாதிரி கண்ணை மூடிட்டான் குழந்தை. ஒரு புத்தி இல்லாத ஒருத்தன் கையில் நினைச்சு பாம்பு எடுக்கிறா போல தன்னை கொல்லக்கூடியவனை தான் கொல்லணும்னு நினைச்சவள் மடியில் எடுத்து வச்சுட்டாள். தாம் தீக்ஷ்ணசித்தாமதிவாவ சேஷ்டிதாம் வீக்ஷாந்தரா கோஷப்பரிச்சதாசிவத் வரஸ்திரியம் தத்பிரபயாச தர்ஷிதே நிரீக்ஷமாணே ஜனனீயதிஷ்டதாம் தீக்ஷ்ணசித்தா, கெட்ட மனசுடையவர். அதி வாம சேஷ்டிதாம், தாம் தீக்ஷ்ணசித்தாம் அதிவாம சேஷ்டிதாம், மிக கெட்ட நடவடிக்கை உடையவள். வரஸ்திரியாம், நல்ல உத்தம ஸ்திரீ போல வேஷம் தரிச்சவள். கோஷ பரிச்சதாசிவது, உரையில் இருக்கக்கூடிய கத்தி மாதிரி அந்த பூதனை வீட்டிற்குள்ள வந்தா. அவளுடைய பிரபையினால மயங்கிய யசோதா ரோஹிணி எல்லாம் பார்த்து நின்றுட்டு இருந்தா, வேற ஒன்றும் பண்ணல. தஸ்மின் ஸ்தனம் துர்ஜர வீரியமுல்பனம் கோராங்கமாதாய சிசோர்ததாவத காடம் கராப்யாம் பகவான் பிரபீட்ய தத் பிராணைஹி சமம் ரோஷ சமன்வித அபிபத். கொடிவளான அந்த பூதனை குழந்தைய மடியில வச்சுண்டு துர்ஜர வீரியம், ஜீரணிக்க முடியாத வீரியத்தை உடைய கொடியதான தன்னுடைய விஷம் தடவின அந்த முலைய கிருஷ்ணனுக்கு கொடுத்தான். பகவானுக்கு செம்ம கோந்துருத்தான். அத்த பகவான் ரோஷ சமன்வித்த கராபியாம் தத் காடம் பிரபீடைய, ரெண்டு கையால அவன் முளைய பிடிச்சு பிராணனோட சேர்ந்து குடிச்சானாம், உசரையும் குடிச்சான். அது வஞ்சகத்தை வஞ்சகத்தாலே வெல்லணும் அப்படின்றது கிருஷ்ண நீதி. எல்லா இடத்துலையுமே நீங்க நேரடியா போய் சண்டை போடக்கூடாது. சில சந்தர்ப்பங்கள்ல இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒரு லேடியை பத்தி, அவ என்ன பண்ணிருக்கணும், அந்த கடையில வாங்குறத நிறுத்திருக்கணும். அவன் பார்க்கும் பொழுது முகத்தை திருப்பிட்டு போயிருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பேசி கத்தி ஆர்ப்பாட்டம் அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில சந்தர்ப்பங்கள்ல சில பெண்கள் ஒரு மாதிரி எமோஷனலி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஆஃபீஸ்ல எல்லாம் அந்த மாதிரி நடக்கும். அதுல ஒரு பாவம் பெண்தானே அப்படின்னா பார்க்கும்பொழுது இந்த ஆண் மாட்டின்டுவான். ஸோ அந்த ஆண் என்ன பண்ணணும், தன்னை காப்பாற்றிக்கணும், எந்த இடத்துல நிறுத்தி வைக்கணும். இது நீங்க உங்க அனுபவத்துல தான் நீங்க கத்துக்கணும். பயப்படக்கூடாது. வஞ்சகத்தை வஞ்சகத்தாலே வெல்லுவது தர்மம், அதர்மத்தை அதர்மத்தாலே ஜெயிப்பது தர்மம். இது கிருஷ்ணனோட நீதி.
ஸோ இவள் வேஷம் போட்டு வந்தா இல்லையா? இப்போ கண்ணன் என்ன பண்ணா? ஒன்றும் தெரியாத மாதிரி வேஷம் போட்டுக்கிறான். ஸோ இது தர்மம், கண்ணன் சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அவங்க குழந்தைகள் வீட்டெலாம் அப்போ யாராவது உங்களை ஏமாத்துறாங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? அவள் வழியிலே போய் ஏமாறாமல் தப்பிச்சுக்கணும். புரியுறதா? அதாவது நீங்கள் முழிச்சுட்டேன்னு அவளுக்கு தெரியக்கூடாது. அதே சந்தர்ப்பத்தை உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும். சில சந்தர்ப்பங்களில் ட்ரெயினில் இல்லாட்டி வழியில் அப்படிலாம் இருக்கும்பொழுது சில கடைகளில் சில வழிப்போக்கர்கள் நம்மளை இப்படி ஏமாத்துறதுக்கு அழகாக வலை விரித்து வைப்பார்கள். இந்த உலகம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப நம்பினீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, நம்பிக்கையில் ஒரு நிதானம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், வயசானவாளாக இருக்கலாம், படித்தவாளாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு நிதானம் உங்களுக்கு வேணும். உங்களை காப்பாற்றிக் கொள்வது உங்கள் தர்மம். புரியுறதா? ஸோ மீதி விஷயம் நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. அதாவது ஒரு பூதனா விஷயம்னா, பூதனா வந்தா விஷப்பால் கொடுத்தா பகவான் குடிச்சான், அது இல்லை. அதுக்குள்ள என்னெல்லாம் ஒழிஞ்சின்னு இருக்குன்றது இருக்கு. இது எல்லாம் நடந்தது கோகுலத்துல நந்தகோபன் திருமாளிகை. அதனால விதானமா சொல்றேன். ஓகேவா? ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो नंदालय की जय. जय बोलो नंद बाबा की जय. राधे कृष्णा.